வணக்கம் உறவுகளே, இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வால்பேன் சுண்ணாம்பு குகையை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம். அதாவது வால்பேன் சுண்ணாம்பு குகை உடவளவைக்கு அருகில் புளுதோட்டா ராக்வனா மலைத்தொடரில் காணப்படுவதுடன் இது இலங்கையின் இன்றியமையாத தொல்பொருள் தளமாகவும் காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குகை 400 மீட்டருக்கும் அதிகமாக வரையப்பட்டுள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நூறாயிரக்கணக்கான வௌவால்கள், பல்லிகள், தவளைகள் மற்றும் பல்வேறு பூச்சிகள் மற்றும் மீன்கள் இருட்டிற்கு ஏற்றவாறு காட்சியளிக்குமா. நீங்கள் குகையை அணுகி இந்த அசாதாரண இயல்பை பகுப்பாய்வு செய்ய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது. சுமார் 300 மீட்டர் நிலத்தடியில் குகை சுவர்களில் உள்ள பிரதான புதை படிவங்கள் பண்டைய உலகத்தையும் குகைகளுக்குள் ஒரு நீரோடையும் நீங்கள் வெளிப்படுத்தலாம், அதாவது பார்க்கலாம். மேலும் இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சி மையத்தில் வைக்கப்பட்டுள்ளது. எனவே காட்சிக்கு ஏற்றது போல குகையின் மையத்தில் இயற்கையின் அற்புதமான படைப்பு, இலங்கையின் ஒரே ஒரு நீர்வீழ்ச்சியாக இது 600 அடி உயரம் கொண்டது மற்றும் தீவின் மிக உயரமான உட்புற நீர்வீழ்ச்சியாகவும் உலகின் 2வது உயரமான நீர்வீழ்ச்சியாகவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நீர்வீழ்ச்சியின் முக்கிய அம்சம் என்னவென்றால் ஆண்டு முழுவதும் பாறைகளில் இருந்து விழும் நீரின் அளவு அதிகமாக இருக்கவும், சுற்றுச்சூழல் நீரோட்டத்தில் உள்ள நீரின் அளவும் அல்லது பிற சுற்றுச்சூழல் காரணிகளும் நீர்வீழ்ச்சியின் அளவை பாதிக்காது. வால்பேன் சுண்ணாம்பு குகை ஒரு இயற்கை மற்றும் வரலாற்று பொக்கிஷமான மகத்தான மதிப்பை கொண்டுள்ளது. ஒரு அழகிய வனப்பகுதிக்குள் அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு காலத்தில் சிறந்த சுற்றுலா திறனை கொண்டிருந்தது. இருப்பினும் குகைகளின் குளிர்ச்சியாக மற்றும் வெள்ளி நீரோடை சேர்வடைவத பார்வையாளர்கள் வரவேற்றது அப்படின்னு சொல்லலாம். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வால்பேன் சுண்ணாம்பு குகையை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்த்துருந்தோம். இந்த கிறிஸ்டி கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோசனமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி.